வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம கென் கருணாஸ் அவர்களுடைய டைரக்ஷன் மற்றும் ஆக்டிங்ல வெளிவந்த யூத் திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை தான் பார்க்க போறோம். இந்த திரைப்படத்தினுடைய பிளாட் என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒழுங்கா படிக்காம தருதலையா சுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் பையன், அவனுக்கு 3 பெண்கள் மேல காதல் வருது. அந்த காதல்னால அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறுது அப்படிங்கறத அந்த திரைப்படத்தினுடைய பிளாட். ஸோ இதை நான் சொல்கிறப்ப தான் உங்களால் இதை பிளாட்டாக ஏற்றுக்க முடியுமே தவிர, படமாக நீங்கள் பார்க்குறப்போ இதுதான் பிளாட்டு அப்படின்னு சொல்லிட்டு கண்டே பிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் தான் யூத் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் பாசிட்டிவ்ஸும் இருக்குது, நெகட்டிவ்ஸும் இருக்குது. முதல்ல பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பயங்கர என்டர்டெய்னிங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் படத்தையுமே எடுத்திருந்தாரு நம்ம கென் கருணாஸ் அவர்கள் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ நிறைய இடங்களில் வந்துட்டு காமெடிஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு. நிறைய இடங்களில் வந்துட்டு இந்த ஸ்கூல் மெமரிஸ் இதெல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பாப்பப் ஆகிட்டு போகும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல என்டர்டெய்னிங்காகவும் ஜாலியாகவும் வைபாகவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் படத்தை எடுத்திருந்தாரு நம்ம கென் கருணாஸ் அவர்கள். அதையும் தாண்டி ஸ்கிரீன் பிளே வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ஒரு முதல் படம் அவருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணமே ஏற்படலை. அவ்வளோ அழகான ஸ்கிரீன் பிளே, டக்கு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டே இருக்குது. பெருசாக லேக் எல்லாம் எங்கேயுமே இல்லை, போர் அடிக்காமல் போயிட்டு இருக்கு. ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் பிளே கொண்டு போனதுங்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்தது வந்துட்டு கேரக்டர் டிசைனிங். ஸோ கேரக்டர் டிசைனிங் வந்துட்டு இவர் எல்லாருக்குமே தனித்தனியாக கொடுத்து வச்சிருந்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹீரோயினுக்கு கொஞ்சம் போர்ஷன்ஸ், அதுக்கப்புறம் செகண்ட் ஹீரோயின் வந்துடுறாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹீரோயின் அப்படியே காணாமல் போயிட்டாங்க, அவங்க தான் ஸ்கோர் பண்ணிருந்தாங்க. அடுத்தது தேர்ட் ஹீரோயின் வந்ததுக்கப்புறம் இவங்க முன்னாடி இருந்த 2 ஹீரோயின்ஸும் காணாமல் போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த ஹீரோயின்ஸ் கேரக்டருக்கு வந்துட்டு தனித்தனி போர்ஷன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தாரு. எல்லாருமே படம் ஃபுல்லாக வராங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இவங்க கொஞ்சம் அவங்க கொஞ்சம் அவங்க கொஞ்சம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர்ஸை டிசைன் பண்ணியிருந்தாரு. ஸோ அது கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் எல்லாரும் ஹோல் படமும் கவர் ஆகிற மாதிரி அந்த கேரக்டரை டிசைன் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பட் பிட்டா வச்சிருந்ததுமே ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஹீரோயின்ஸ் கேரக்டரை தாண்டி அவங்க அப்பா அம்மா கேரக்டர், அந்த 2 கேரக்டரை வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர், அவங்க கேரக்டருமே நல்லாவே டிசைன் பண்ணியிருந்தாருன்னு சொல்லலாம். அதாவது இந்த திரைப்படத்தில் கதை அப்படின்னு சொல்லிட்டுலாம் எதுவுமே கிடையாது. இந்த ஸ்கூல் லைஃப்ல நடந்த மெமரிஸ் அதை அப்படியே வந்து படமாக எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் இருந்துச்சு. அதனாலேயே கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லாவே ஸ்கோர் பண்ணாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். அடுத்த பாசிட்டிவ் வந்துட்டு மியூசிக் சொல்லலாம். ஸோ மியூசிக் வந்துட்டு இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய அந்த சாங்ஸாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், அந்த காமெடி சீக்வன்ஸ்க்கும் அந்த ஆக்டர்ஸுடைய ரியாக்ஷனுக்கும் திடீர்னு அந்த மியூசிக் வர்றப்போ அவ்வளோ கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. ஸோ தியேட்டரில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அப்ளாஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு முக்கியமான காரணமே மியூசிக் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராகவே தெரியுது. ஸோ பாடல்களுமே வந்துட்டு ரொம்ப சூப்பர் பாட்டுப்பா அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஆனால் கேட்கறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தோம்னா ஸ்க்ரீன் பிளே, கேரக்டர் டிசைனிங், மியூசிக், அதுக்கப்புறம் அந்த ரிலேட்டபிள் கண்டென்ட். ஸோ நம்ம ஸ்கூல் லைஃபோட அந்த திரைப்படம் நல்லாவே கனெக்ட் ஆகும், நல்லா ரிலேட்டபிளாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் தான் அந்த பாசிட்டிவ்ஸில் வரும். ஆனால் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முதல் நெகட்டிவ் வந்துட்டு ஸ்டோரி தான். இந்த படத்தில் வந்துட்டு கதையே கிடையாது. ஸோ அந்த திரைப்படத்தினுடைய கதை எதை நோக்கி போகுதுங்கிற விஷயமே நமக்கு தெரியாது. அதாவது இப்போ நம்மால் தருதலையாக சுற்றிட்டு இருக்காரு, இவர் திருந்துறது தான் கதையா அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நம்ம பார்ப்போமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சரி, அப்படி அந்த 3 பொண்ணுங்களை அவர் லவ் பண்ணுறாருல, எந்த பொண்ணு கடைசியில் வந்து இவர் கூட சேர போகுதுங்கிற நோக்கத்தில் நம்ம கதையை பார்ப்போமான்னு கேட்டிங்கன்னா அப்படியும் நம்ம பார்க்க மாட்டோம். ஏதோ மொத்தமாக ஓடிக்கிட்டு இருக்கு, நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற ஃபீலில் தான் நம்ம பார்த்துட்ருப்போமே தவிர, இதுதான் கதை, இதை நோக்கி தான் போயிட்டுருக்கோங்கிற ஒரு ஃபீலே ஆடியன்ஸ்க்கு வராது. அப்படிப்பட்ட ஒரு படம் தான் யூத். நம்ம கென் கருணாஸ் அவர்களுடைய ஆக்டிங் நல்லா இருக்குது, அவருடைய டைரக்ஷன் நல்லா இருக்குது, எல்லாமே சூப்பராக தான் இந்த திரைப்படத்தில் பண்ணியிருக்காரு. அவர் டேலண்டடான ஆள் தான். ஆனால் இந்த படத்தில் கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை அவர் ஆட் பண்ணியிருந்தாருன்னா படம் இன்னும் சூப்பராகவே வந்திருக்கும். இதுதான்ப்பா கதை, இதை நோக்கி தான் போகுதுங்கிற மாதிரி அந்த கதையை கொண்டு போயிருந்தாங்கன்னா பயங்கரமான ஒரு படமாகவே இது வந்திருக்கும். ஏன்னா எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எடிட்டிங்லேருந்து எல்லாமே இந்த ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த ஜென்சி கிட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்காங்கிறதுனாலேயே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இந்த திரைப்படம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆனால் அவங்க லைஃப்பில் நடந்த சில விஷயங்கள், அவன் சொன்னது இவன் சொன்னதுன்ட்டு இப்படி தான் சீனாக எடுத்து வச்சிருக்காங்களே தவிர ஒரு நல்ல கதையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் ஒர்க் அவுட் ஆகவே இல்லை அப்படிங்கிறதாங்க உண்மை. இந்த குட் பேட் அக்லி திரைப்படம் எப்படி கதையே கிடையாது, சும்மா அஜித் ரெஃபரன்ஸை வச்சுக்கிட்டு நம்மளாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம்ல, அந்த மாதிரி தான் இந்த திரைப்படம். சுத்தமாக கதை கிடையாது, வெறும் அந்த ஸ்கூல் மெமரிஸ், அந்த ரிலேட்டபிள் கண்டென்ட்டை வச்சு நம்ம செலிப்ரேட் பண்ண வேண்டியதான். அப்படிப்பட்ட ஒரு படமாகத்தான் இது வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு 4 சீன் பயங்கரமாக கத்தி என்ஜாய் பண்ணலாம். செகண்ட் ஹாஃப்லையுமே வந்துட்டு ஒரு 2-3 சீன் என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு எமோஷனல் கனெக்டோட கொண்டு வந்து முடிச்சிட்டாரு நம்ம கென் கருணாஸ் அவர்கள். அண்ட் புதுசாலாம் இந்த திரைப்படத்தில் எதுவுமே காட்டல. இந்த டான் திரைப்படத்தில் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி தருதலையாக சுற்றிட்டு இருப்பார் ஹீரோ. அப்புறம் அந்த அவங்க அப்பா இறந்த உடனே வந்துட்டு ஒரு மாதிரி பொறுப்பான ஆளாக மாறுவார் இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவுமே வருது. ஸ்டார்டிங்கில் தருதலையாக இருந்துட்டு செகண்ட் ஹாஃபில் ஃபேமிலிக்காக சேஞ்ச் ஆகிறேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து முடிக்கிறாங்க. ரொம்ப ரெகுலரான ஒரு திரைப்படமாகத்தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த படமே வந்துட்டு குறிப்பிட்ட ஆடியன்ஸுக்கு தான் ஒர்க் அவுட் ஆகும், எல்லாருக்கு மேலே ஒர்க் அவுட் ஆக சான்ஸ் இல்லை. இந்த கதையை எதிர்பார்க்குற ஆடியன்ஸ்க்குலாம் இது செட் ஆகாது. ஜாலியாக போயிட்டு 4 சீன் கத்திட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸோட செலிப்ரேட் பண்ணிட்டு வரலாம்ப்பாங்கிற அந்த ஆடியன்ஸ்க்கு மட்டும்தான் இந்த திரைப்படம் செட் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் தமிழ்நாட்டில் முக்கால்வாசி பேர் அந்த ஆடியன்ஸ் தான். ஸோ அதனால் இந்த படம் கண்டிப்பாக ஓடிடும் அப்படி
அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஃபைனலாக என்ன தான் ப்ரோ சொல்ல வரீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா இந்த திரைப்படத்துக்கு போங்க. தனியாக உட்காந்து பார்க்கறதுக்குலாம் இந்த படம் ஒர்த் இல்லை. சரி, ஓகே நண்பர்களே, யூத் திரைப்படத்திற்கு என்னுடைய ரேட்டிங்ஸ் என்னன்னா 5.2 out of 10. ஸோ நீங்கள் இந்த திரைப்படத்தை பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.